ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். அது வந்து கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல். எப்படின்னு பார்ப்போம் வாங்க. நமக்கு கல்யாண வீட்டு சாப்பாட்டில் சில ரெசிபிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக தெரியும். அந்த மாதிரி உள்ளது தான் இந்த கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல். அது வந்து எப்படி செய்கிறதுன்னா அதே டேஸ்ட்டில் நாங்கள் இன்றைக்கி செஞ்சு கேட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம வந்து சேனக்கிழங்கு இல்லைன்னா கருணக்கிழங்கு வாங்கும்போது நல்ல பழைய கிழங்காக நம்ம வந்து வாங்கணும். புது கிழங்காக இருந்தது அப்படின்னா அரிப்பு எடுக்கும். ஸோ இந்த கிழங்கை வாங்கி தோலெல்லாம் சீவி நல்லா மண் போக கழுவி இந்த மாதிரி சதுரமாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு பேசனில் தண்ணி அந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து உப்பு, மஞ்சள், புளி இது மூணுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க கருணக்கிழங்கு நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ போல் நம்ம வந்து இந்த கருணக்கிழங்கு இல்லைன்னா சேனக்கிழங்குன்னு சொல்லுவோம், இதை வந்து வெட்டி வச்சுருக்கோம். இதை நீங்கள் அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதித்த பிறகு அதை வந்து ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ இது வந்து தட்டில் ஆறிட்டு இருக்கு. இந்த கிழங்கு வந்து ஃபுல்லாக வெந்திருக்காது, பாதி தான் இது வந்து வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம மசால் தயாரிக்க போகிறோம். அதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் வந்து நம்ம எடுத்திருக்கோம். 2 ஸ்பூன் போல் தனியாத்தூள் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போல் சோம்புத்தூள், நெக்ஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் துருவின தேங்காய், இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா மையாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஆற வச்ச சேனக்கிழங்கு எல்லாத்தையும் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கடாயில் எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிழங்கு போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து இந்த கிழங்கு வந்து ஃபுல்லாக டீப் ஃப்ரை ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மேல் லேயர் மட்டும் கிறிஸ்பியானால் போதும். ஸோ அது மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா கிழங்கையும் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண கிழங்கு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம வந்து இன்னொரு கடாயில் நம்ம ஃப்ரை பண்ண யூஸ் பண்ண எண்ணெயவே நம்ம வந்து வச்சுக்கலாம். அதில் ஒரு குழிக்கரண்டி சேர்த்துக்குவோம். அது வந்து காஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீட்ட வாக்கில் வெட்டியிருக்கோம். அதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா மையாக வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க.
நம்ம வந்து ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணோம். அந்த தண்ணி ஆட் பண்ண பிறகு நல்லா கொதி வரும். இந்த கொதி வந்த பிறகு நீங்கள் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சேனக்கிழங்கை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்து நல்லா பெரட்டி அதை திரும்பவும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடியை திறந்து நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அதை வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி வந்து நல்லா வத்துற வரைக்கும், நல்லா சுண்டி வர வரைக்கும், நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சத்தெல்லாம் போய் நல்லா அந்த ஒன்றாப்பில் கிழங்கும் கிரேவியும் ஆயிடுச்சு. நல்லா ட்ரையாக ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இந்த டைம் வந்து இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் வந்து இறக்கிக்கலாம். நம்மளோட சேனக்கிழங்கு வறுவல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபியும் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.